Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வத்த குழம்பு எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா காஞ்ச சுண்டக்காய் வத்தலை போட்டுக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. 2 to 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். ரெடி ஆகிடுச்சு. மண்சட்டின்றதால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துருங்க. என்னென்னா கொஞ்சம் நல்லா சூடாகிடும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வத்தக்குழம்பு காரக்குழம்புக்கெலாம் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விடணும். இதுவே நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. ஏன்னா இந்த மண்சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் இந்த சட்டியும் அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கு அதனால கம்மியாயிடும். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். இது நல்லா மண்சட்டி சூடாக இருக்கிறதால எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 25லேருந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் புளியும் சேர்க்க போகிறோம். அதனால தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் விட ஆரம்பிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுனாலே இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அப்போ மீதி பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. லைட்டாக இதுலேயும் எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 8 to 10 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்க விட்டுறணும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுண்டக்காய் வத்தல்லையும் உப்பு இருக்கும். அதனால கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் கடைசியாக டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவையை கொஞ்சம் சமம் பண்ணுறதுக்காக வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு துண்டு சின்னதாக வெல்லத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் விட ஆரம்பிக்கும். மேலே அப்படியே எண்ணெய் சேரும். அப்போ நம்ம சுண்டைக்காயை ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 to 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா சுண்டைக்காயில் இருக்க ஃப்ளேவர் குழம்புலையும் அந்த குழம்புல இருக்க ஃப்ளேவர் சுண்டைக்காயிலையும் நல்லா இறங்கும். இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சுண்டைக்காயில் இருக்க உப்பு குழம்புல இறங்கியிருக்கும். வேணும்னா எக்ஸ்ட்ரா உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா சுண்டை விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாங்க. சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில். தேங்க்யூ.